ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நியூ இயர் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல்லு போல் வெள்ளைப்பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஸ்பூன் போல் மிளகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதில் மிளகு சேர்த்ததை உங்ககிட்ட காட்டலை, நீங்கள் ஆனால் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி வலுவலுன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 போல் கிராம்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம அரைச்ச மிளகு சீரக பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 3 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நாட்டுக்கோழியை உள்ளே சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள். நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நாட்டுக்கோழி வேக நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும், அதனால நம்ம குக்கரில் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதோட சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்க்கன்ற அவசியம் கூட இல்லை, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் கட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா தகன்னு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்மளுக்கு புதினா, கொத்தமல்லி இலைகள் தேவைப்பட்டால் நீங்கள் தூவிக்கலாம், இல்லைன்னா வெறும் கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுட சுட சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடுங்க. பாய் பாய்.